வணக்கம் மகளே, நான் உங்க மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரெகுலரா பாக்குறவர் தாங்க எடப்பாடி பழனிசாமி. போற போக்குல எதையாவது போட்டு விட்டு போயிடுறாப்ல, இங்க பிரச்சனைகள் ஆரம்பிச்சு விட்டுறாப்ல. அதுல என்ன பேசினாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்துல பேச போகும்போது ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னாவுக்கு பரிந்துரைப்போம், விமான நிலையத்துக்கு அவர் பேரை வைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு போயிட்டாப்ல. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு சமூக மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. ரொம்ப கொந்தளிப்புன்னா ரொம்ப எல்லாருமே தெளிவா இருக்கிறாங்க. சோ நீ என்ன சொன்னாலும் இங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா ரெண்டு அதாவது இப்போ தேவேந்திர குல மக்களும் சரி, தேவர் இன மக்களும் சரி, 2 பேருமே இப்போ வந்து ரொம்ப பரஸ்பரம் ஆயிட்டாங்க. அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதனால வந்து இப்ப எந்த ஒரு அரசியல்வாதியும், எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து 2 பேத்துக்கு இடையில ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அப்படின்னா, இந்த காலத்துல முடியாது. 1980, 90கள்ல வேணா இருந்திருக்கலாம். இப்ப வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்ப ஒரு ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா, தேவேந்திர குல வேளாளர் மக்களும், தேவர் மக்களும் இணைந்து ஒரு கபடி போட்டி நடத்துறாங்க. அந்த கபடியில ஒரே டீம்ல இருக்க அந்த 2 சமுதாய மக்களுமே கலந்துக்கிறாங்க. சோ அந்த பசங்க பேட்டி குடுக்குறாங்க. என்ன குடுக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க எல்லாருமே மாமா, மச்சான், அண்ணன், தம்பின்னு இருக்கிறோம். சோ இந்த காலத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த ஒரு அறிவு வந்துருச்சு. சோ நாங்க வந்து என்னைக்கும் சண்டை போட போறதும் இல்ல. நாங்க ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படின்லாம் நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவர்களுடைய அரசியல் கட்சி, அதாவது அந்த சமுதாய மக்கள் தலைவர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவங்களும் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க யாரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள் செய்யறீங்க, இது நடக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும், இது நடக்காதுன்னு எங்களுக்கும் தெரியும், அந்த சமுதாய மக்களுக்கும் தெரியும். சோ நீங்க யாரை கவர்றதுக்கான இந்த மாதிரியான போலி வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க, யார் யாருக்கு சண்டை மூட்டை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அது மாதிரி இப்போ 1980, 90கள்ல இருந்த மக்களுடைய மனநிலை வேற. இப்போ 2025ல இருக்க மக்களோட மனநிலை வேற. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க அந்த 80கள்ல பேசி ஓட்டு வாங்கின மாதிரி இப்போ 2025ல பேசி எல்லாம் வாங்க முடியாது அப்படின்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க.